கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் அருளியப்ப மினிஸ்ட்ரி மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதிலும் இந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை மத்தேயு எழுதிய சுவிசேஷ பகுதி 5ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம். நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தராய் இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கத்திலே நமக்கு இவ்வாறாக கற்றுக் கொடுத்திருக்கிறார். பிரியமானவர்களே, உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள் என்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே யார் நமக்கு விரோதமாய் சத்ருவாய் இருக்கிறார்களோ அவர்களை நாம் நேசிக்க வேண்டுமாம். ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையிலே வேலை செய்கிற இடங்களிலே யாராவது நமக்கு விரோதமாய் சத்ருவாய் எழும்பி நமக்கு தீமை செய்யலாம். ஆனால் நாம் அவர்களுக்கு பதிலுக்கு தீமை செய்யாமல் நாம் நன்மை செய்ய அழைக்கப்பட்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, உன் வீட்டாரே உனக்கு சத்துரு என்று. ஒருவேளை வீட்டில் உள்ள நபர்கள் நமக்கு விரோதமாய் சத்ருவாய் எழும்பலாம். நாம் அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும், நாம் அவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும், அவர்களை நேசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. நாம் அன்பு கூறும்போது நேசிக்கும் போது சத்துருக்களும் நம்மோடு சமாதானம் ஆகும்படி கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்கள் என்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே அநேக நேரங்களிலே மனிதர்களுக்கிடையே பிரச்சனைகள் வரும்போது நம்முடைய குடும்பத்தை அவர்கள் சபிப்பார்கள். ஆனால் நாம் அவர்களை சபிக்க கூடாது, நாம் அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும். நம்மை யார் சபித்தாலும் நாம் அவர்களை ஆசீர்வதிக்கும் பொழுது நம் தேவனுடைய பிள்ளைகள். ஹல்லேலூயா. நம் பிதாவானவருக்கு புத்திரராய் இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே யார் நம்மை சபித்தாலும் நாம் அவர்களை ஆசீர்வதிப்போம். உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். பிரியமானவர்களே, நம்மை யார் பகைக்கிறார்களோ அவர்களுக்கு நாம் உதவி செய்வோம். ஹல்லேலூயா. உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள் என்கிறார். நம்மை யார் நிந்திக்கிறார்களோ துன்பப்படுத்துகிறார்களோ அவர்களுக்காக நாம் ஜெபிப்போம். ஹல்லேலூயா. ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் கூட உங்களை யாராவது நிந்திக்கிறார்களா, உங்களை துன்பப்படுத்துகிறார்களா, உங்கள் அருகே உங்கள் வீட்டின் அருகே இருக்கிற குடும்பங்கள் உங்களை நிந்திக்கிறார்களா, உங்களை துன்பப்படுத்துகிறார்களா, அவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். உங்களை பரியாசம் பண்ணுகிறார்களா, உங்களை அற்பமா எண்ணுகிறார்களா, அவர்களுக்காக நீங்கள் ஜெபியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. இப்படி செய்வதினால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராய் இருப்பீர்கள். பிரியமானவர்களே, நம் தேவனுடைய பிள்ளைகள், நாம் நன்மை செய்ய அழைக்கப்பட்டு இருக்கிறோம். ஒருபோதும் மற்றவர்களுக்கு தீங்கு செய்யக்கூடாது. ஹல்லேலூயா. நாம் தீங்கு செய்தோம் என்றால் நம் தேவனுடைய பிள்ளைகள் அல்ல. பிரியமானவர்களே, ஒருபோதும் மற்றவர்களுக்கு தீங்கு செய்யாதபடிக்கு இயேசு கிறிஸ்துவை போல நன்மை செய்வோம். இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுத்த உபதேசத்துக்கு கீழ்ப்படிவோம். அவருக்கு பிரியமாக அவருடைய பிள்ளைகளை வாழ்வோம். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நாமே அவருடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, மெய் துதிக்கிறோம், ஸ்தோதரிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் கூட நம்முடைய வார்த்தைகளோடு எங்களோடு பேசினீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம். ஒவ்வொரு நாளும் கண்ணின் மணி போல எங்களை பாதுகாத்து கிருபையோடு ஜீவனோடு வைத்திருக்கிறீரே, உமக்கு நன்றி நன்றி நன்றி. நல்லவரே மெய் துதிக்கிறோம், வல்லவரே மெய் துதிக்கிறோம், பரிசுத்தமுள்ளவரே மெய் துதிக்கிறோம். நேற்றும் இன்றும் என்று மாறாத எங்கள் அன்பு நேசரே மெய் துதிக்கிறோம். எங்களுக்காக ஜீவனை கொடுத்தவரே மெய் துதிக்கிறோம். ஜீவாதிபதி ஆனவரே மெய் துதிக்கிறோம். ரீபா லரதா ரபா ராகபா ரூகபா ரிஷேகே லேதனே மாரா ஷதரபலா. கர்த்தருடைய வல்லமை ஒவ்வொரு குடும்பங்களிலும் தங்கியிருக்கட்டும். கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. பிள்ளைகள் செய்கின்ற வேலைகளை, தொழில்களை, வியாபாரங்களை ஆசீர்வதிங்க. கையின் பிரயாசங்களை வர்த்திக்க பண்ணுங்க, பெருக பண்ணுங்க. கையின் பிரயாசங்கள் தேவையில்லா செலவுக்கோ, வீண் செலவுக்கோ, மருத்துவ செலவுக்கோ, வட்டிக்குன்னு சொல்லி போகாதபடியே என் தேவன் ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிங்கப்பா. கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். பிள்ளைகளை ஆசீர்வதித்து உடைய ஐஸ்வர்யத்தினால் நிரப்புங்க. யாரெல்லாம் வேலைக்காக ஜெபிக்கிறார்களோ வேலை காரியங்களில் இருக்கிற தடைகளை முற்றிலுமாக நீக்கி போடுவீராக. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினால் தடைகள் முற்றிலுமாக நீக்கப்பட்டு போவதாக. ரீபாக்காரா ஷேகே லேதனமாரா ஷதரபல்லா ரியாக்கோபோர சந்த ரதன ஹதரபல்லா. தடைகள் விலகுவதாக, தடைகள் விலகுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. ரியாக்கோபோர ஷேகே லேதனமாரா ஷதரபல்லா. என் தேவன் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. பிள்ளைகள் படிப்புக்கு ஏற்ற நாள் வேலைகளை ஏற்படுத்தி கொடுங்கப்பா. உடைய கரங்களிலே அர்ப்பணித்து தாழ்த்தி ஜெபிக்கிறோம்.
எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கர்ப்பத்தின் கனிக்காக பல மாதங்களாக கண்ணீரோடு பாரத்தோடு ஜெபிக்கிறார்களோ என் தேவன் அந்த குடும்பங்களை ஆசீர்வதிப்பீராக. என் தேவன் ஆசீர்வதிங்கப்பா. பிள்ளைகள் கர்த்தரால் வர சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன் என்று வேதத்திலே நாங்கள் வாசிக்கிறோம். என் தேவன் பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. அண்ணாளுடைய ஜெபத்தை கேட்டு ஆசீர்வதித்தது போல பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. மற்றவர்களுக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகக்கூடாது, நிந்தையோடு அவமானத்தோடு கண்ணீரோடு வாழக்கூடாதுப்பா. என் தேவன் பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. யாரெல்லாம் பலவீனத்தோடு சோர்வோடு வியாதியோடு வாழ்கிறார்களோ என் தேவன் அவர்களை தொடுங்க. உடைய சுகமாக்கும் கரம் பிள்ளைகளை இப்பொழுதே தொட்டு சுகமாக்கட்டும். பலவீனத்திலே உடைய பலன் பரிபூரணமாய் விளங்கட்டும். ஆசீர்வதிங்க. உடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் திக்கற்ற பிள்ளைகளாய் தனிமையோடு வாழ்கிறார்களோ, கணவரால் கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே யாருமே இல்லாமல் கஷ்டப்படுகிறார்களோ, பிள்ளைகளை வளர்க்க முடியாமல் கண்ணீரோடு வாழ்கிறார்களோ என் தேவன் அவர்களுக்கு உதவி செய்யுங்க. திக்கற்ற பிள்ளைகளுக்கு நீர் மாத்திரமே சகாயர், நீர் மாத்திரமே உதவி செய்ய முடியும். பொருளாதார தேவைகளை சந்திங்கப்பா, பண தேவைகளை சந்திங்க. சூழ்நிலைகளை சாதமாய் மாற்றி கொடுங்க. என்னென்ன காரியங்களுக்காக ஜெபிக்கிறார்களோ எல்லா ஜெப விண்ணப்பங்களையும் அங்கீகரிப்பீராக. நம்முடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கணவன் மனைவிக்கிடையே பிரிவினையோடு பிரச்சனையோடு வாழ்கிறார்களோ என் தேவன் அந்த குடும்பத்தை தொடுவீராக. என் தேவன் அந்த குடும்பத்தை சந்திப்பீராக. குடும்பத்திலே பிரிவினைகளை கொண்டு வருகிற பொல்லாத சத்துருவின் கிரைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இப்பொழுதே வெளியேறட்டும். ரீபா லாராதா ராபா ராபா லாதா ராபா ரீபா ரஷாதா ராபா. என் தேவன் சமாதானத்தை கொடுக்கிறவர். சிலுவையில் சிந்திய இரத்தத்தினாலே எங்களுக்கு சமாதானத்தை உண்டாக்கியவர். ஒவ்வொரு குடும்பத்திலும் தெய்வீக சமாதான ஆளுகையை செய்யட்டும். பிரிந்த குடும்பங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால மறுபடியும் கட்டப்படட்டும். என் தேவன் ஆசீர்வதிங்க. நம்முடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் எங்களுடைய தேவைகளை சந்திக்கிறீரே நன்றி. உண்ணவும் உடுக்கவும் தங்குவதற்கு இடம் கொடுத்து எங்களை பாதுகாக்கிறீரே உமக்கு நன்றியப்பா. இந்த இரவு நேரத்திலும் இன்பமான நித்திரையை கொடுங்க. நல்ல சொப்பன தரிசனங்களை வெளிப்படுத்துங்க. வரப்போற காரியங்களை குறித்து எங்களோடு பேசுங்க. அதிகாலையிலே எழுந்து நம்முடைய சமூகத்திலே காத்திருக்க புது கிருபையிலே பெற்றுக்கொள்ள எங்களை அர்ப்பணிக்கிறோம். சத்துரு கொண்டு இருக்கிற போராட்டங்கள், பிரச்சனைகள், தீமைகள், மரண பயங்கள், இருளின் அதிகாரங்கள், ஆபத்துகள், நாச மோசங்கள், தீமைகள், விக்னங்கள் எல்லாவற்றுக்கும் விலைக்கு எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. உடைய ரத்த கோட்டைகளை அர்ப்பணிக்கிறோம். உடைய கிருபைகளை அர்ப்பணிக்கிறோம். நீரே எங்களுக்கு அடைக்கலம், நீரே எங்களுக்கு பாதுகாப்பு. நாங்கள் நம்பி இருக்கிறவர் நீர் ஒருவர் மாத்திரமே. எங்களுடைய வாழ்க்கையிலே உடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து சத்துருக்களை நேசிக்க, சபிக்கிறவர்களை ஆசீர்வதிக்க, பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்ய, நிந்திக்கிறவர்களுக்காகவும் துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ண எங்களுக்கு அந்த கிருபைகளை கொடுங்கப்பா. எங்களை ஆசீர்வதிப்பீராக. உடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். உடைய சித்தம் செய்ய அர்ப்பணிக்கிறோம். முற்றிலுமாக தாழ்த்தி வெறுமையாக்கி ஜெபிக்கிறோம். எல்லா துதி கன மகிமையெல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.